பிரித்தானியாவில் 2026ஆம் ஆண்டில் குடியேற்றத்தை குறைக்க பாரிய மாற்றங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த புதிய விதிகள் அரசாங்கத்தின் குடியேற்ற அறிக்கையை அடிப்படையாக கொண்டவை. பிரித்தானியாவுக்கு குடியேறுவதை கடினமாக்கும் வகையில் குறித்த அறிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி வேலை விசாக்களுக்கு கடுமையான ஆங்கில புலமை தேவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 8ஆம் திகதி முதல் பணியாளர்கள், பட்டதாரிகள் மற்றும் ஸ்கேல் அப் விசாக்களுக்கான புதிய விண்ணப்பதாரர்கள் B2 நிலை ஆங்கில புலமையை காட்ட வேண்டும். இந்த புதிய விதி விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதோடு ஏற்கனவே பிரித்தானியாவில் இருந்து தங்கள் விசாக்களை நீட்டிப்பவர்களுக்கு இது பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிரந்தர வதிவிடத்தை பாதிக்கும் மற்றுமொரு மாற்றமும் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இந்த மாற்றம் சாதாரண காத்திருப்பு நேரத்தை 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிக்கும். அத்துடன் 1 வருடத்திற்கும் குறைவான காலத்திற்கு சலுகைகளை பெறும் புலம்பெயர்ந்தோர் இறுதி தீர்வுக்காக 15 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கலாம். அதே நேரத்தில் சலுகைகளை நீண்ட காலம் நம்பியிருப்பவர்கள் 20 ஆண்டுகள் வரை காத்திருக்க நேரிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.